நம்முடைய தியானத்திற்காக லூக்காவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 27, 28 வசனங்களை வாசிக்கிறோம். போதும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மிக முக்கியமான ஒரு நேரம், கர்த்தருடைய சத்தியத்தை நாம் சிந்திக்கிறதான ஒரு கடைசி நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இந்த உலகம் தன்னுடைய மோட்டத்தை முடிப்பதற்கான ஒரு கடைசி நிமிட நாட்களுக்கு வந்துவிட்டது. உலகத்தினுடைய முடிவு மிக சமீபமாக இருக்கிறது என்பதை நம்முடைய கண்கள் அடையாளங்கள் மூலமாக, உலகத்தில் நடக்கிற சூழ்நிலைகள் மூலமாக நாம் அறிந்து கொண்டிருக்கிறோம். லூக்கா 21ஆம் அதிகாரத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் இந்த காலவேளை நம்மோடு கூட பேசுகிறதா இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையிலும் இந்த ஆராதனையில் லூக்காவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தினுடைய 27, 28 வசனங்களிலிருந்து ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. 27ஆம் வசனங்களில், அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இந்த காலைவேளை தூது 28ஆம் வசனத்தின் படியாக நாம் சிந்திப்போம். உங்கள் மீட்பு சமீபமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த வசனம் எப்பொழுது சொல்லப்பட்டது அல்லது யாருக்கு சொல்லப்பட்டது என்பதை நாம் சிந்திப்போம். இந்த 21ஆம் அதிகாரத்தை நீங்கள் சிந்திக்கும் போது, இது சீஷர்கள் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே உலகத்தின் முடிவுக்கும் உடைய வருகைக்கும் அடையாளங்கள் என்ன நடக்கப் போகிறது என்பதை குறித்ததான ஒரு கேள்வி அவருக்குள்ளே வந்தது. அந்த கேள்விகளுக்கு அவர் பதிலளிப்பதாக இந்த வசனங்கள் இருக்கிறதை நாம் இங்கே படிக்கிறோம். இந்த உலகத்தில் என்ன சம்பவிக்க போகிறது, கடைசி காலத்தில் என்ன நடக்கும் என்பதை நாம் அங்கே படிக்க கேட்கிறோம். கடைசி காலம் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்து பிறந்ததான ஒரு காலம் இருந்தது. அது மேசியாவின் காலம். அந்த காலத்தில் தான் ஆண்டவர் இயேசு பிறந்தார். இரண்டாவது, நாம் இருப்பது கிருபையின் காலம். இது முடிவடையும் போது இயேசு கிறிஸ்துனுடைய வருகை, ரகசிய வருகை இருக்கும். வானமண்டங்களில் வந்து தம்முடைய ஜனங்களை கூட்டி சேர்த்து கொண்டு போவதான ரகசிய வருகை. அதன் பின்பாக கைவிடப்பட்டவர்களுக்கான உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியினுடைய கொடுமையான காலம், அரமகதோன் யுத்தம், 1000 வருஷ அரசாட்சி, பின்பு தேவனுடைய ஸ்தாபிக்கப்படுகிறதான வெள்ளை சிங்காசனம், இவைகளை குறித்தெல்லாம் நாம் படிக்கிறோம். இவைகளெல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்கள். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் அதன் பின்பு நடக்கிற சத்தியங்களும் தெரிந்தாக வேண்டும். ரட்சிக்கப்பட்டது மாத்திரமல்ல, அவருடைய வருகை, அது பின்பு தேசத்தில் என்ன நடக்கப் போகுது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வசனத்தின் மூலமாக சிந்திக்க உங்கள் சிந்தைகளை, இருதயங்களை ஒப்புக்கொடுங்க. லூக்காவின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் 28ஆம் வசனத்தை நாம் பார்க்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது. என்ன இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது என்றால் எதை அவர் குறிப்பிடுகிறார் அல்லது எதை அவர்கள் சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு எல்லா வசனத்தையும் குறிப்பிட முடியாது. நான் ஒரு சில வசனங்களை உங்களுடைய சிந்தைக்கு கொண்டு வருகிறேன். 21ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 8ஆம் வசனத்தில், நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபத்து என்றும் சொல்லுவார்கள், அவர்களை பின்பற்றாதிருங்கள். முதலாவது, ஆங்காங்கே இவர்தான் கிறிஸ்து, இதுதான் உண்மையான சபை, இதுதான் போலியான சபை என்று பொய்யான கள்ள கிறிஸ்துக்கள் எழும்புவார்கள் என்று ஒரு அடையாளத்தை அங்கே சொல்லப்பட்டுகிறது. இயேசு கிறிஸ்துனுடைய வருகையினுடைய அடையாளங்களில் ஒரு சில அடையாளங்களை நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த அடையாளங்களை நீங்கள் சிந்தித்தாதான் அவருடைய வருகை நிச்சயம் என்பதை நீங்கள் விசுவாசிக்க முடியும். முதலாவது, இயேசு கிறிஸ்துவை போல நான் தான் கிறிஸ்து என்று சொல்லுகிற அநேக ஜனங்கள் எழும்புவார்கள். இப்போ நீங்கள் போய் பாருங்கள், அநேக சேட்டனிக் சர்ச்சில் நான் தான் ஜீசஸ் கிரைஸ்ட்னு தாடி வச்சுக்கிட்டு சிலுவையை தலைகளாக வச்சு சபைகள் இருக்குது. அந்த சபைக்கு பேர் சேட்டனிக் சர்ச். அவன் ஒரு கிறிஸ்துன்னு பேரை வச்சிருக்கிறான், அவன் பேர் ஜீசஸ்ன்னு சொல்கிறான், சேட்டனிக் சர்ச். நீங்கள் அப்படிப்பட்ட கிறிஸ்துக்கள் எழும்பியிருக்கிறார்கள். இது கடைசி காலத்தினுடைய ஒரு அடையாளம். 9வது சொல்லப்பட்டிருக்கிறது, யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள், இவையெல்லாம் முன்னதாக சம்பவிக்க வேண்டியது, ஆனாலும் முடியும். இன்றைக்கி யுத்தங்கள், கலகங்கள் நாம் கேள்விப்பட்டு கொண்டு வருகிறோம். இஸ்ரேல் நாட்டில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, ரஷ்யா நாட்டில் யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. இன்று பல தேசங்கள் யுத்தத்தில் வந்து சேரப்போகிறது. யுத்தத்தினுடைய முடிவை குறித்து நாம் ஆராய்ந்து பார்த்தா, இந்த யுத்தம் பல முனைகளிலே நடப்பதாக நாம் பார்க்கிறோம். பல தேசங்களில் யுத்தங்கள் தீவிரமாக்கப்பட்டிருக்கிறது. கலகங்கள்
இப்படி ஒரு தேசத்துக்கு விரோதமாய் ஒரு தேசம். கடந்த நாட்களில் நாம் சிந்தித்தது போல எசேக்கியேலின் புஸ்தகத்தில் நான் சொன்ன எந்த தேசத்துக்கெல்லாம் யுத்தம் வரும், 38ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 2ஆம் வசனத்தில், மாகோகு தேசத்தான கோகுக்கு எதிராக நீ உன் முகத்தை திருப்பி அவனுக்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைத்து. மாகோகு என்று சொல்லப்படுகிற தேசம் ரஷ்யாவை காண்பிக்கிறது. இதை போன வாரம் சொன்னேன், இதால் உங்கள் சிந்தைக்கு மறுபடி கொண்டு வருகிறேன். இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாய் வரப்போகிற தேசங்கள் என்ன? ஒன்று, ரஷ்யாவின் தலைமையில் வருகிறதான தேசங்கள். 5ஆம் வசனத்தில், இதெல்லாம் பைபிள் ஸ்டடியில் சொல்ல வேண்டியது, அதனால் நீங்கள் வரமாட்டீங்க, அதனால் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஒன்று, ரஷ்யா தலைமையில் வரப்போகிற தேசங்கள் என்ன? 5வது வசனத்தில் பார்க்கும்போது பெர்சியர், அந்த நாட்களில் இருந்த பெர்சியர் இப்போது இருக்கிறதான ஈரான் நாட்டை காண்பிக்கிறது. ரஷ்யாவோடு முதல்ல இஸ்ரவேலை காலி பண்ண எழும்ப போகிறவன் ஈரான். 2வது சொல்லப்பட்டது எத்தியோப்பியா தேசம். 3வது லிபியா தேசம். அங்கே 6வதில் கோமேர் என்று சொல்லப்பட்டு அது ஜெர்மனி தேசத்தை காண்பிக்கிறது. தொகர்மா வம்சத்தார் என்று 6ஆம் வசனத்தில் படிக்கிறோமே, அது துருக்கி தேசத்தை காண்பிக்கிறது. இதெல்லாம் எசேக்கியேல் 38ஆம் அதிகாரத்தினுடைய 2, 5, 6, 7 வசனங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. நீ இந்த நேரத்தில் ஆயத்தப்படு, உன் ஜனத்தை ஆயத்தப்பாக்கப்பட்டு நீ அதற்கு காவலாளனாக இரு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தேசங்களுக்கு யுத்தம் வரும். இன்னொரு பக்கம் இஸ்ரவேலுக்கு ஆதரவான சில தேசங்கள் வருகிறது. அங்கே பார்க்கும்போது 13ஆம் வசனத்தில் சேபா தேசத்தாரும் தேத்தான் தேசத்தாரும் தர்சிஷின் வர்த்தகரும் என்று சொல்லப்பட்டிருக்கு. சேபா என்று சொல்லப்படுகிறது இப்பொழுது இருக்கிற யமன் என்று சொல்லப்படுகிற நாடு. தேத்தான் தேசத்தார் சவுதி அரேபியாவை காண்பிக்கிறது. தர்சிஷின் வர்த்தகராகிய பாலசிங்கங்கள் 5 ராஜ்யங்களை காண்பிக்கிறது. கிரேட் பிரிட்டன் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு பெல்ஜியம், பல்கேரியா, லக்சம்பர்க், ஸ்வீடன், அமெரிக்கா, இந்த நாடுகள் இஸ்ரேல் பக்கம் நிற்கும் நாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த 2 கூட்டத்துக்கு நடுவில் தான் யுத்தம் நடக்கும்னு வேதம் சொல்லுது. இப்போ நம்முடைய வசனத்துக்கு திரும்பும். யுத்தங்களும் கலகங்களும் எழும்பும். இன்றைக்கி நம்ம உலகம் முழுவதுமே யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி யுத்தத்தினுடைய ஒரு ஆரம்பத்தை நாம் ஆங்காங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். ரத்த ஆறு ஆங்காங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது. பாலஸ்தீனத்தில் அநேக குழந்தைகள் இன்று கூட சாப்பாடு இல்லாமல் களிமண்ணை சாப்பிடுகிற ஒரு சூழ்நிலையில் தள்ளப்பட்டுக்கிறார்கள். இதையெல்லாம் ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. மீட்பு மிக சமீபமாக இருக்கிறது. அங்கே சொல்லப்பட்டிருக்கிற 10ஆம் வசனத்தில் படிக்கும்போது ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும் என்று படிக்கணும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம். இன்னைக்கு பாருங்க, ஜாதி கலவரம், மத கலவரம், இன கலவரம் அதிகமாகிக்கிட்டே இருக்குது. இந்த ஊருக்கும் அந்த ஊருக்கும் பிரச்சனை, 144, அவனுக்கும் இவனுக்கும் சண்டை, ஒரே ஊரு தான், எல்லையில் பிரச்சனை, ஜாதியில் பிரச்சனை, இனத்தில் பிரச்சனை. இது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில் இது தீவிரமாக்கப்படும். ஜனத்துக்கு விரோதமாய் ஜனங்கள் எழும்புவார்கள். இன்றைக்கி பாருங்கள், எங்கே பார்த்தாலும் வேற்றுமையான ரேசிசம் நடக்குது. இன்றைக்கி வெளிநாடுகளில் இந்தியர்களுக்கு பெரிய கொடுமை நடக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் பாருங்கள், இந்திக்காரனுக்கு கொடுமை நடக்குது. ஜனத்துக்கு விரோதமாய் ஜனம், ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி எழும்பி இருக்கிறது. 11ஆம் வசனங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும், வானத்திலே பயங்கரமான தோற்றங்கள் உண்டாகும் என்று படிக்கிறோம். பஞ்சங்கள் இன்னைக்கு பல தேசங்களில் வந்திருக்கிறது. பல தேசங்களில் ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் களிமண் சாப்பிட்டு கொண்டிருக்கிறாங்க. நீங்கள் போய் தேடி பாருங்கள். பல மைல் தூரம் போய் ஆழத்திலே தண்ணீர் இல்லாமல் ஜனங்கள் பல மைலுக்கு தூரம் ஓடி போய் ஒரு குடம் தண்ணீருக்கு காத்திருக்கிற ஒரு அவைய நிலை வந்திருக்கிறது. இன்றைக்கி நமக்கு நல்ல தண்ணீர் வசதி இருக்குதுன்னு நினச்சிடாதீங்க. அந்த நாட்கள் வெகு தொலைவில் இல்லை, மிக விரைவில் வர இருக்கிறது. பஞ்ச நாட்கள். அவன் சொல்கிறான், இப்போது அந்த பாம்பை போட்டாங்கன்னா, நியூக்ளியர் வெப்பன்ஸை பயன்படுத்தினா காற்றையும் சுவாசிக்க முடியாது, பயிர் வகைகள் வளராது, தண்ணி கெட்டு போயிடும். அதுக்கப்புறம் நீங்கள் குடிக்கவும் முடியாது, வாழவும் முடியாது, பயிர் வகைகள் வராது, பஞ்சம் தானாக வரும். 2வது கொள்ளை நோய். இந்த நியூக்ளியர் பாம்பை போடும்போது இந்த ரேடியேஷன் நிமித்தம் பல நோய்கள் உள்ளே வருமா. அப்போ நமக்கு பாருங்கள், இது காற்றில் பரவுது. இப்போ நீங்கள் இஸ்ரேல் நாட்டில் பாம்பு போடுறான்னு நினைக்காது, அது காற்றுல அப்படியே பரவி வரும். கொரோனா எப்படி பரவி வந்ததோ அப்படி வியாதிகள், கொள்ளை நோய்கள் வரும். கேன்சரை விட கொடுமையான வியாதிகள் வர காத்து இருக்கிறது. இதையெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையில் சம்பவிக்க வேண்டியது, இது நாம் அறிந்திருக்க வேண்டும். அடுத்து பூமி அதிர்ச்சிகள். பல இடங்களில் பூமி அதிர்ச்சிகள் வந்துக்கிட்டு இருக்குது. பல இடங்களில் சுனாமி, டொர்னாடோ என்று சொல்லப்படுகிற சுழற்சி, காற்று சுழற்சியில் அமெரிக்காவில் பல இடங்கள் சிதைந்து காணப்படுகிறது. இது ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறது, அவருடைய வருகை மிக சமீபம். நேற்றுக்கு முந்தைய நேரத்தில் நீங்கள் பார்ப்பீங்கன்னு சொன்னால், ஈராக்கு நாட்டிலே ஒரு இடத்துல பயங்கரமான நிலநடுக்கம் வந்திருக்கிறது. பூமி அதிர்ச்சி. இன்றைக்கி நீங்கள் எதையே பார்க்குறீங்களோ இல்லையோ, கொஞ்சம் நியூஸாவது பாருங்கள். பைபிளை வாசிக்க முடியாதவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து வருவார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும். 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது, என் நாமத்துக்கு அவர்கள் உங்களை பிடித்து ஜப ஆலயங்களுக்கு சிறைச்சாலைகளுக்கும் ஒப்புக் கொடுப்பார்கள், முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். இன்றைக்கி சபைக்கு பெரிய நெருக்கம், சபை ஒழுங்காக நடத்த முடியல.
மத கலவரங்களை தூண்டிவிட்டு அமைதியாக இருக்கிற சபைகளுக்குள்ள பிரச்சனை பண்ணுவது, சபையை இடிப்பது, இங்கும் அங்கமாக ஊழியங்களை சிதைப்பது, சுவிசேஷம் செய்யக்கூடாதபடி துன்புறுத்துவது, இப்படியெல்லாம் நடக்கிறது. இது ஒரு ஆரம்பம்தான். இது இயேசு கிறிஸ்துவின் வருகையில் நடக்க வேண்டியதான ஒரு அடையாளம். 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது உங்களுக்கு சாட்சியாக சாவதற்கு ஏதுவாய் இருக்கும் என்று படிக்கிறோம். 15ஆம் வசனத்தில் பார்க்கும்போது 16ஆம் வசனம், பெற்றோராலும் சகோதராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதர்களாலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள், உங்களில் சிலை கொலையும் செய்வார்கள், என் நாமத்தினால் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் தலைமையில் ஒன்றாகலும் அழியாது, உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்து கொள்ளுங்கள். பகை எங்கே வருமா? சொந்த சகோதரன், சொந்த சகோதரி, பெற்றோர், பிள்ளைங்க, சிநேகித. உலகத்தில் அன்பு தணிந்து போனதான ஒரு காலத்துக்கு நாம் வந்துவிட்டோம். பிள்ளைங்கக்கிட்ட அன்பு எதிர்பார்க்க முடியாது, பெற்றோரிடத்தில் அன்பு எதிர்பார்க்க முடியாது. அன்பு தணிந்து போய் வெறுமையாக்கப்படுகிற ஒரு காலம்தான் இந்த கடைசி காலம் என்று வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது. 20ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டிருக்கும் போது நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமயமாயிற்று என்று அழியுங்கள். இன்னைக்கு நடக்க போகிறது அடுத்த கட்டம். எருசலேமை சூழ்ந்து கொள்ள போகிறார்கள். எருசலேம் இருக்கிற ஜனங்களை வெளியே துரத்தி விட்டு பல தேசத்து நாடுகள் வந்து அதை சூழ்ந்து பிடிக்கும். இது வரும்போது மிகப்பெரிய அடையாளம் இயேசு கிறிஸ்து வருவார் என்ற அடையாளத்தை காண்பிக்கிறது. எருசலேமை இன்னைக்கு சூழ்ந்துருக்கிறாங்க. இஸ்ரேல் நாட்டை சுற்றி சீனா கப்பல் வந்து நிற்குது. இன்னைக்கு நியூஸில் போட்டுக்கிறாங்க காலையில். அதே புறத்தில் இன்னொரு பக்கம் ரஷ்யா சொல்கிறான், அமெரிக்கா உள்ள வந்தால் வரைபடத்தில் எவனும் இருக்க மாட்டீங்க அப்படின்னு மிரட்டுறான். இன்றைக்கி உலகம் இப்படி போய்கிட்டு இருக்குது. நீங்கள் பைபிள் ஸ்டடிக்கு வந்தீங்கன்னா தான் இதெல்லாம் விளக்கமாக சொல்ல முடியும். நம்ம ஆட்கள் எதுக்குமே வரமாட்டாங்க. ஆனால் கர்த்தர் வருகையில் மட்டும் வந்துடணும். அது எப்படி வர முடியும்? கவனித்து பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, சொந்தம், பந்தம், பெற்றோர், குடும்பம், பிள்ளை, சிநேகிதர் எல்லாராலும் நாம் பகைக்கப்படுவோம், நம்மை கொலை செய்யும்படி அவர்களே நம்மை காட்டியும் கொடுப்பார்கள். எப்படி இருக்கும்? நம்மை காட்டி கொடுத்து நம்மை கொலை செய்வதற்கு அவங்க நம்மளை ஒப்பு கொடுப்பார்கள். எவ்வளோ கொடுமையான ஒரு காலமாக இருக்குது சிந்தித்து பாருங்கள். இந்த நாட்கள் அவ்வளோ பொல்லாதவைகள். 21ஆம் வசனத்தில், யூதாவில் இருக்கிற மலைகளுக்கு ஓடி போவோம் வாருங்கள் என்று நாட்டுப்புறங்கள் இருக்கிற நகரத்தில் பிரவேசிக்காமல் இருப்பார்கள், நீதியை சரி கட்டும் நாட்கள் அவைகளே. 24ஆம் வசனத்தில், எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். கர்த்தருடைய நகரமாகிய எருசலேம் 24ஆம் வசனத்தில் 21, 24 பார்க்கும்போது லூக்காவின் புத்தகத்தில் கடைசி சொல்லப்படும் எருசலேம் புறஜாதிகளால் மிதிக்கப்படும். அதுக்கு அர்த்தம் என்ன? யூதர்கள் அல்லாத சகல ஜனத்தார் வந்து எருசலேமை மிதிப்பார்கள். இவைகளெல்லாம் நமக்கு காரியத்தை தெரியப்படுத்துகிறது. இயேசு கிறிஸ்து வர காத்திருக்கிறார். நீங்கள் இதெல்லாம் சிந்தித்து பாருங்கள். இதெல்லாம் நடந்து ஆகிட்டு இருக்குது, ஒவ்வொன்றா நடந்துக்கிட்டு வருது. இனி நடக்க இருக்கிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். 25ஆம் வசனத்தில், சூரியனிலும் சந்திரன் நட்சத்திரங்கள் அடையாளங்களை தோன்றும், பூமியின் மேலே உள்ள ஜனங்கள் தத்தளிப்பார்கள், சமுத்திரம் அலைகளும் முழக்கமாயிருக்கும். ஆங்காங்கே சமுத்திரம் அலைகள். இன்னைக்கு கேரளாவில் பயங்கரமான மழை, வீடுகளுக்குள்ள தண்ணி புரண்டு ஓடிக்கொண்டிருக்குது. அதே போல் பூமி அதிர்ச்சிகள் வந்து கொண்டிருக்கிறது, சமுத்திரத்தின் சீரல்கள் காணப்படுகிறது. இங்கே சொல்லப்பட்டது போல வானத்தில் ஒரு பெரிய அடையாளம். சூரியன் இப்போது வெடித்து அதனுடைய கதிர்கள் வெளியே சிதைஞ்சிட்டு இருக்குது. அவன் சொல்கிறான், இன்னும் ஒரு 2-3 வருஷத்தில் டெம்பரேச்சர் இதை விட கூடும், பூமியே சுட்டெரிக்கப்படும். பைபிள் சொல்லப்பட்டிருக்கிறது, அக்கினினாலே கர்த்தர் இந்த பூமியை அழிக்க போகிறார். அதுக்கு நாட்கள் மிக தொலைவில் இல்லை, மிக சமீபமாக இருக்குது. பூமிக்கும் சூரியனுக்குள்ள தொலைவு நாட்களுக்கு தாண்ட தாண்ட மிக நெருக்கமாய் கொண்டிருக்கிறது. அதில் இருக்கிற துகள்கள் படும்போது பூமி நிச்சயமாய் வெந்து உருகும் என்று அவர்கள் சொல்லி கொண்டு வருகிறார்கள். இவையெல்லாம் ஏற்கனவே பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக வேத வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. இது இயேசு கிறிஸ்து வருவதற்கான கடைசி காலம், கடைசி நாள், கடைசி நேரம். பிரியமான தேவச்சனமே, இந்த அடையாளங்களை பார்க்கிற நாம் அவருடைய வருகைக்கு போவோமா, அவருடைய வருகைக்கு எடுத்துக்கொள்ளப்படுவோமா என்பதை நாம் சிந்திப்போமாக. வானத்தின் சத்துவங்கள் எல்லாம் அசைக்கப்படும். பூமியின் மேல் வரும் ஆபத்துக்களுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதால் மனுஷனுடைய இருதயம் சோர்ந்து போகும். மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இதெல்லாம் நடக்கும்போது தான் அவர் மகிமையான மேகத்தில் தம்முடைய ஜனத்தை கூட்டி சேர்க்க வருகிறார். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்க, அவருடைய வருகை வந்து சாதாரணம் அல்ல. கிருபையின் காலம் ஒரு முடிவுக்கு வரப்போகிறது. ரட்சிக்கப்பட்ட பிரியமானவர்களே, நாம் அந்த வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். இங்கே இருக்கிற ஒருவராகிலும் கைவிடப்படக்கூடாது. இது எல்லாம் கர்த்தருடைய வருகையினுடைய அடையாளமாக இருக்கிறது. இதை பார்க்கும்போது மௌனமாக இருப்பதோ, குடும்ப காரியங்கள், வீட்டின் காரியமாக உட்கார்ந்து இருப்பதோ அல்ல. இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சமீபம். இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு குடும்பங்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. இப்போது பார்த்து கொண்டிருக்கிற அடையாளங்கள் எல்லாம் பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பாக வேதத்தில் சொல்லப்பட்ட அடையாளங்களே. அவர் வருவார் மகிமையோடும் வல்லமையோடும் தம்முடைய ஜனத்தை மீட்டு கொண்டு சேர்க்கும்படியாக. இப்போ நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய சத்தியம், கர்த்தருடைய வருகை மிக சமீபம். அது இன்று இருக்கலாம், நாளை இருக்கலாம். எருசலேமின் மேல் புறஜாதியார்கள் மிதிக்கப்படும் போது அவருடைய வருகை சமீபம் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். இது 3 சுவிசேஷ புஸ்தகங்களும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மத்தேயுவிலே பார்க்கும்போது
24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை இதே சம்பவங்கள் அங்கே குறிப்பிடப்பட்டு, படிக்க வேண்டாம், நேரம் இல்லை. 3ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரை அது குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மார்க்கின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரையிலும் இவைகள் குறிப்பிடப்பட்டிருக்கிறதை நாம் படிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வருகையில் என்ன நடக்கும்? முதலாவது அவர் வருகை மேசியாவாக ஜனங்களை ரட்சிக்கும்படியாக வந்தார். அதுதான் இயேசு கிறிஸ்து மனுஷனாக அவதரித்தது. மரியாள் என்ற ஒரு கன்னிகையின் வயிற்றிலே பிறந்தார். அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார். இப்போது இரண்டாவது பூமிக்கு வரப்போகிறார். இப்போ வரும்போது மனுஷகுமாரன் மேசியாவாக வரவில்லை, தம்முடைய மீட்கப்பட்ட ஜனத்தை கொண்டு போக வருகிறார், அவர்களை தம்மோடு கூட சேர்த்து கொள்ளும்படியாக. அந்த 28ஆம் வசனத்துக்கு நம்முடைய சிந்தைகளை திருப்புவோம். இவைகளெல்லாம் நான் சொன்ன அடையாளங்களை கொஞ்சம் சிந்தித்து பாருங்களேன். இன்னைக்கு என்ன நடந்துகிட்டு இருக்குது தேசத்தில், அவை இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, உலகமும் உலகத்தினுடைய எல்லா காரியங்களும் அழிய போகிறது, முடிய போகிறது. இது வெகு தொலைவல்ல, மிக விரைவில் நடைபெற போகிறது. நீங்கள் எத்தனை அடுக்கு பில்டிங்கு கட்டலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு எத்தனை வேலை வாங்கி கொடுக்கலாம், அவங்க MBBS இன்ஜினியர் ஆக்கப்படலாம், கோடிக்கணக்கான பணத்தை நீங்கள் பேங்க்கில் சேர்த்து வைக்கலாம், நகையை டெபாசிட் பண்ணலாம், சீட்டு பணம் படிக்கலாம். இது எல்லாத்தையும் நீ விட்டு தான் கர்த்தர் வரும்போது போய் ஆகணும். தெரிஞ்சுக்கங்க, மனுஷன் இருக்கும்போது எல்லாத்தையும் அனுபவிக்கலாம், ஆனால் மறிச்ச பிறகு அவள் ஒன்றுத்தையும் கொண்டு போக முடியாது. எப்பேற்பட்ட நகையும் பணம் போடுற மனுஷனாக இருந்தால் அவனுக்கு செத்த பிறகு பேர் பேனோ பாடி எடுக்கு சீக்கிரம். கர்த்தருடைய வருகைக்கு போக வேண்டுமானால் இவையெல்லாம் நாம் பார்த்து கர்த்தருடைய சமூகத்தை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். நான் இந்த வசனங்களை படிக்கும்போது கர்த்தர் எனக்கு உணர்த்தினது, சபையை நீ ஆயத்தப்படுத்து. இது ஆயத்தப்படுத்துகிற காலம், இது மௌனமாய் இருக்கிற காலம் அல்ல. தேவன் மிக சமீபமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை மிக சமீபம் என்பதை இந்த அடையாளங்கள் சுட்டி காண்பிக்கிறது. நீங்கள் படித்த வசனத்தில் வானத்தின் சத்துமுகள் எல்லாம் அழிக்கப்படும், பூமியில் வரும் ஆபத்துக்கு ஜனம் பயந்து தத்தளிப்பார்கள். இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, அந்த நாட்களிலே பிள்ளைகளுக்கு பால் கொடுக்கிற தாய்மார்களுக்கு ஐயோ என்று சொல்லப்படுறது. பால் கொடுக்கறது கூட ஐயோன்னா என்ன அர்த்தம்? அப்படிப்பட்ட கொடுமை காலம். இன்னைக்கு ஜனங்க மரணம் வராதா, சீக்கிரமாக செத்து போயிட்டா நல்லா இருக்காதா, வாழ்றதை விட முடிச்சுக்கலாமே, ஏன் இந்த பூமியில் இந்த கொடுமையை நாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு கொடுமை காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோமே. இதுதான் அடையாளம், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். 28ஆம் வசனத்தில் படிக்கும்போது இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இந்த இவைகளைத்தான் எவைகள் என்பதை நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வந்தேன். யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், பூமி அதிர்ச்சிகள், சூரிய சந்திரனில் வருகிறதான பிரச்சனைகள், கலகங்கள், போராட்டங்கள், குடும்பங்கள், பெற்றோர்கள், சிநேகிதரால் வருகிற பகை, கொலை, சபைக்கு வருகிற துன்புறுத்தல், பூமி அதிர்ச்சிகள், நிலநடுக்கங்கள், பயங்கள், கொலைகள், இவைகள் எல்லாம் இயேசு கிறிஸ்து வருவதற்கான அடையாளங்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இவைகள் முடியும் போது அல்ல, இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, இஸ்ரவேல் நாட்டில் நடக்கிற பிரச்சனை தொடங்கும் போதே நீங்கள் அறிய வேண்டியது ஒன்று இருக்கிறது, உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது. மீட்பு என்றால் விடுவிக்கப்படுதல், அல்லது மீட்பு என்றால் ரட்சிக்கப்படுதல், மீட்பு என்றால் டெலிவரன்ஸ், ரிடம்ஷன் என்று ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு காரியத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பது, விடுவிப்பது என்று பொருள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் மீட்கிறவர். நம்முடைய தேவனுக்கு பல நாமங்கள் உண்டு, அதில் ஒரு நாமம் மீட்பர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை பல காரியங்களிலிருந்து மீட்டிருக்கிறார். இங்கே சொல்லப்பட்ட மீட்பு சற்று வித்தியாசமானது. முதலாவது, அவர் என்ன காரியத்திலிருந்து நம்மை மீட்டிருக்கிறார் என்பதை வேத வசனங்கள் மூலமாக நாம் சிந்திப்போம். முதலாவது லூக்காவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 38ஆம் வசனத்தில் என்ன படிக்கிறோம்? லூக்கா 2:38. எருசலேமில் இருக்கிற எல்லா ஜனத்துக்கும் மீட்புண்டாக்கும்படி காத்திருந்தாங்க. அந்த காத்திருப்பின் மீட்பு தான் கிறிஸ்து. அன்னாள் என்று 84 வயதில் இருந்த ஒரு அன்னாள் தேவ சமூகத்தில் இரவும் பகலும் ஜெபித்து கொண்டிருந்தால், அவள் சொன்னதான வார்த்தையை தான் நாம் இங்கே படிக்க கேட்கிறோம். எருசலேமின் மீட்புக்காக நாங்கள் காத்திருந்தோம், அவரை எங்கள் கண்கள் கண்டது. இயேசு கிறிஸ்துக்காக அந்த நாட்களில் காத்திருந்தாங்க. பிறப்பாரா, வருவாரா என்று காத்திருந்தாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து பிறப்பு என்பது மீட்பினுடைய ஆரம்பம். அது வரைக்கும் ஜனங்கள் மீட்கப்பட முடியலை, அது வரைக்கும் ஜனங்கள் பரலோகத்தை பற்றி சிந்திக்க முடியலை, அது வரைக்கும் ஜனங்கள் நித்திய ராஜ்யத்தை குறித்தான எந்த வெளிப்பாடும் இல்லாத ஒரு வாழ்க்கை அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்து வரும்போது அந்த ஜனங்களுக்கு ஒரு மீட்பு உண்டாது என்பதை இந்த வசனங்கள் மூலமாக பார்க்கிறோம். இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்து வராமல் போயிருந்தால், இயேசு என்ற நாமம் இந்த பூமியில பிறக்காமல் அறியாமல் இருந்திருந்தால், இங்கே உட்கார்ந்திருக்கிற நாம் யாரும் கர்த்தரை அறிந்த ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பரலோகம் போய் இருக்க முடியாது. நாமும் இந்த உலகத்தின் ஜனத்தை போல நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் தான் போயிருக்க முடியும். இயேசு கிறிஸ்து வந்தது இந்த ஜனங்களை மீட்கும் பொருளாய் வெளிப்பட்டார். அவர் மீட்பர் என்று பொருள். இங்கே சொல்லப்பட்டது பாருங்க, எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்தோம், அவரை நான் கண்டேன்.
நம்முடைய மீட்பு இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பில் ஆரம்பிக்கிறது. அது வரைக்கும் அவங்க பலியை செலுத்தினாங்க, காளைகளை செலுத்தினாங்க, புறாக்களை செலுத்தினாங்க. அதனால ஒரு நித்திய மீட்பு உண்டாக்கப்பட முடியலை. இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு தான் மீட்பினுடைய ஆரம்பம். அதுவரையில் மீட்கப்படாத ஜனங்கள், அதுவரைக்கும் விசுவாசத்தோடு எந்த நற்கிரியை செய்த ஜனங்களாக இருந்தால் அவர்களுக்கு கிடைக்காத ஒரு பாக்கியம் மீட்பு இயேசு கிறிஸ்துவின் பிறப்பிலே நமக்கு உண்டாயிருக்கிறது. இது முதல் அனுபவம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனத்தை பார்க்கும்போது, இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுக்குள்ளான மீட்பை கொண்டு நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அங்கே நாம் படிக்கிறோம். இது நியாய பிரமாணத்தை உடைத்து, உலகத்தினுடைய நியாய சட்டங்களை, கட்டளைகளை உடைத்து கர்த்தர் இலவசமாய் கிருபையாய் நமக்கு கொடுத்ததான ஒரு மீட்பை பாதிக்கிறோம். அவர் பிறப்பிலே மீட்பு ஆரம்பித்தது. இரண்டாவது, இலவசமாய் அதை நமக்கு தருகிறார். இன்னைக்கு நமக்கு இலவசமான ஒரு மீட்பு கர்த்தராலே உண்டாக்கப்பட்டிருக்கிறது. படிங்க அந்த வசனத்தை. ரோமர் 8:24, சாரி, ரோமர் 3:24 படிங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுக்குள்ளாக மீட்பை கொண்டு நம்மை நீதிமான்களாய் மாற்றுகிறார். பிறக்கும்போது அவர் மீட்பின் ஆரம்பிக்கப்பட்டது. ஆனால் அவருடைய கிருபையினாலே இலவசமாய் நம்மை நீதிமானாக்கி இருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். நாம் எவ்வளோ பாவிகள், துன்மார்க்கர்கள், ஒன்றத்துக்கு உதவாத மனுஷர்களாக இருந்த நம்மை அவை தெரிந்து கொண்டு தம்முடைய இலவசமான கிருபையினாலே நம்மை நீதிமானாக்கியிருக்கிறார், நம்மை மீட்டு எடுத்திருக்கிறார். இல்லாவிட்டால் நாம் எல்லாரும் கூட இந்த உலகத்தின் ஜனத்தை போல நரகத்துக்கு தான் போயிருக்க வேண்டும், பாதாளத்திற்கு நாம் போயிருக்க வேண்டும். அதற்கு தப்பும்படிக்கு இலவசமான மீட்பு அவராலே நமக்கு உண்டாயிருக்கிறது என்பதை படிக்கிறோம். முதலாவது, மீட்பு அவருடைய பிறப்பில் ஆரம்பித்தது. அது இலவசமான கிருபையினாலே நமக்கு கிடைக்கிறது. மூன்றாவது, நாம் பார்க்கும்போது வேத வசனத்துக்கு நம்முடைய கவனத்தை திருப்போம். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களில் பார்க்கும்போது, எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். இரத்தத்தினாலே உண்டாகும் பாவ மன்னிப்பின் மீட்பு. பிறக்கும் போது மீட்பினுடைய ஆரம்பம் இருந்தது. அந்த ஆரம்பத்தின் மீட்பு இலவசமான ஒரு ரட்சிப்பு, நீதிமான்கள் ஆக்கப்பட்டது. மூன்றாவது, ரத்தத்தினாலே நம்மை மீட்டிருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவரையும் அவருடைய கல்வாரி ரத்தத்தினால உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்காக சிலுவையில் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. இந்த முழு உலகத்தை மீட்கும் பொருளாய் அவருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. அவங்க அறியாமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம், ஆனால் ஒவ்வொரு ஜனத்துக்காக சிலுவையிலே அவர் ரத்தம் சிந்திருக்கிறார், இவர்களை மீட்டு கொண்டு பரலோகம் கொண்டு போய் சேர்ப்பது. அந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரித்து நம்மை மீட்டு கொண்டு நீதிமானாக்க வல்லமை உள்ளகிறதாக இருக்கிறது. அப்போ இங்கே இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம், அவருடைய ரத்தம் ஒரு மனிதனை மீட்கிறதாய் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அதெல்லாம் சாதாரணமாக வரலை, அவருடைய ரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறீங்க. எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது, எபிரேயர் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்க்கும்போது, ஒரே தரம் அவர் ரத்தம் சிந்தினாலே நமக்கு ஒரு நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். 15ஆம் வசனத்தில், ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமத்தை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணமடைந்து அழைக்கப்பட்டுள்ள வார்த்தை வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைந்து கொள்வதற்கு புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தர் ஆனார். அவர் ஒரு புது உடன்படிக்கை நமக்கு தந்திருக்கிறார். கிறிஸ்துவினுடைய புது உடன்படிக்கையின் ரத்தம் இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் தெளிக்கப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டின் நாட்களிலே பஸ்கா அல்லது பலிகளை செலுத்தும் போது ரத்தம் செலுத்தப்பட்டது. அது அவருடைய பாவங்களை மன்னித்திருக்கலாம், ஆனால் நித்திய மீட்பை உண்டு பண்ணவில்லை. ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ரத்தம், கல்வாரியில சிந்தப்பட்ட கிறிஸ்து இயேசுவின் பாவமறியாத ரத்தம், இது நம்மை மீட்டு கொண்டு பாவமர கழுவி நமக்கு ஒரு நித்திய மீட்பாகிய பரலோகத்தை கொண்டு வருகிறது. அது புது உடன்படிக்கையின் ரத்தம் என்று படிக்கிறோம். அதனால ஒவ்வொரு கம்யூனியன் அப்பவும் நம்ம அதை நினைவு கூர்ந்து அவருடைய ரத்தத்தை நாம் சிந்திக்கிறோம். இது என்ன மீட்டு கொண்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் ஒரு மனிதனை மீட்டுக் கொள்கிற ரத்தத்தின் வல்லமை என்று நாம் இங்கே படிக்க கேட்கிறோம். அவருடைய பிறப்பிலே மீட்பு ஆரம்பித்தது, அதை இலவசமாய் கொடுத்து நீதிமான்கள் ஆக்குறார். அவருடைய ரத்தம் ஒரு மனிதனை மீட்கிறதா இருக்கிறது. அதனால் சங்கீதம் 111ஆம் சங்கீதம் வாசித்தோமே, 9ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? 111ஆம் சங்கீதம் 9ஆம் வசனம்,
அவருடைய நாமம் பரிசுத்தம் பயங்கரமானது. கிறிஸ்துவின் நாமம் பரிசுத்தமும் பயங்கரமானது. தம்முடைய ஜனத்தை மீட்கும் பொருளாக உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் அவரே வெளிப்பட்டார். ஜனத்தை மீட்கும் உடன்படிக்கை, சரீரத்தை பிட்டு ரத்தத்தை செலுத்தி இங்கே இருக்கிற ஒவ்வொருவரையும் மீட்டுக்கொண்டு பரலோகத்துக்கு செல்வதற்கு மீட்கும் விலைக்கிரயமாய் அவரையே அதற்கு பானபலியாக ஒப்பு கொடுத்தார். அவருடைய மீட்பு மிக சமீபமாய் இருக்கிறது. அவர் உங்களை மீட்டு எடுத்திருக்கிறார். அவருடைய பிறப்பு மீட்பின் ஆரம்பம். கிருபையினாலே நம்மை நீதிமான்கள் ஆக்கப்பட்டு மீட்டிருக்கிறார். மூன்றாவது இரத்தத்தினாலே நம்மை நீதிமான்கள் ஆக்கியிருக்கிறார். கொலேசியரில் படிக்கும்போது 1ஆம் அதிகாரத்தினுடைய 13, 14 வசனங்களில், கொலேசியர் 1ஆம் அதிகாரம் 13, 14 வசனங்களில் பார்க்கும்போது, அந்தகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்கி அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. மனுஷன் ஆதாம் செய்த பாவம் முழு உலகத்தின் மேல் காணப்பட்டு மரணத்தை கொண்டு வந்தது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக இந்த ஜனங்கள் மரித்து நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் போய் கொண்டிருந்தார்கள். ஆதாம் என்ற ஒரு மனிதனை கர்த்தர் உருவாக்கினார். அவன் செய்த பாவம், அவன் செய்த அக்கிரமம் முழு உலகத்தின் மேலும் மரணம் என்றதான ஒரு தண்டனையை பிறப்பித்தது. இந்த மரண தண்டனையிலிருந்து தப்பித்து ஒரு மனிதனை நித்திய மோட்சத்துக்கும் பரலோகத்துக்கு கொண்டு போவதற்கு ஒரு விலைக்கிரமையான மீட்பு அவசியமாக இருந்தது. அதுதான் கிறிஸ்துவின் உடன்படிக்கையின் ரத்தம். அது பாவமர மன்னிப்பாகிய மீட்பை நமக்கு தந்து நம்மை பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. கர்த்தருடைய ரத்தம் தாங்க நம்மளை மீட்டுங்க கொண்டு வந்திருக்குது. இல்லாவிட்டால் நாம எல்லாம் மீட்படியாமல் இருந்திருப்போம். இன்னைக்கு அவருடைய ரத்தம் நம்மை மீட்டிருக்கிறது. நான்காவது நம்மை மீட்டதான சத்தியம் என்ன? எபேசியரின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபேசியர் 4:30, நான்காவது ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய மீட்பு பரிசுத்தாவினால் உண்டாயிருக்கிறது. இங்க நிறைய பேர் இன்னும் பரிசுத்தாவியை பெறல. மீட்பு என்பது பரிசுத்தாவினால் கிடைக்கப்படுகிற ஒரு அனுபவம். உங்களை கர்த்தர் மீட்டெடுத்திருக்கிறார். பாவத்தை நீங்கள் ஜெயிக்கலாம், உலகத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். இவ்வுலகத்தில் இருக்கிற எல்லா காரியத்தையும் ஜெயித்து மீட்டெடுக்கப்பட்ட சந்ததியாக இருக்க வேண்டும். ஆனால் சபை பரிசுத்தாவினாலே மீட்டெடுக்கப்பட வேண்டும். எபேசியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்தின் 14ஆம் வசனத்தை படிக்கும்போது இதே வசனங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1ஆம் அதிகாரம் ஆவியானவர் தாமே நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாக இருக்கிறார். தம்முடைய ஜனத்தை மீட்கத்தான் பரிசுத்தாவினர் கொடுத்திருக்கிறார். இதுவரைக்கும் 4 காரியங்கள் நம்ம எப்படி மீட்டிருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். கிறிஸ்துவின் பிறப்பு மீட்பின் ஆரம்பம். இரண்டாவது, கிருபையினாலே இலவசமாய் நாம் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம், மீட்டிருக்கிறார். மூன்றாவது, இரத்தத்தினாலே நம்மை மீட்டிருக்கிறார். நான்காவது, பரிசுத்தாவினாலே நம்மை மீட்டிருக்கிறார். இதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. அவர் நம்மை மீட்டெடுக்கிற தேவன். ரோமரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது 23, 24 படிக்கும்போது அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ரோமர் 8, ஆவியின் முதற் பலகனை பெற்ற நாமும் கூட சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரத்தை பெறும்படிக்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். எந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் சொன்னா, நம்முடைய சரீரம் ஒரு நாள் மீட்கப்படும். இங்கே சொல்லப்பட்ட மீட்பு என்பது எடுத்துக்கொள்ளப்படுகிறதான மீட்பு. நான் சொல்லிக்கிட்டு வந்தது இதுவரைக்கும் கர்த்தர் நம்மை எப்படி மீட்டெடுத்திருக்கிறார். அவர் பிறப்பு மீட்பின் ஆரம்பம். இலவசமாய் கிருபையினாலே நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ரத்தத்தினாலே பாவமர நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவருடைய பரிசுத்தாவின் வல்லமை நம்மை மீட்டெடுத்திருக்கிறது. இதெல்லாம் பூமியில நமக்கு கிடைக்கிற அனுபவம். ஆனால் நீங்க வாசிக்கிற 28ஆம் வசனத்தின் மீட்பு என்பது ரகசிய வருகையிலே தம்முடைய ஜனங்களை அவர் சேர்த்துக் கொள்வதான அனுபவம். உயிர்த்தெழுதின் வரிசையில் 7 வரிசை இருக்கிறது. கவனிங்க, பரலோகத்துக்கு எடுத்துப்படுகிற உயிர்த்தெழுதல் வரிசை 7 இருக்குது. 1, கிறிஸ்து உயிர்த்தெழுதலின் முதல் பலனானவர். 2வது, மகிமை நிறைந்த சபை, கிறிஸ்துவுக்குள் மரித்ததான பரிசுத்தவான்கள், அவங்க மரிச்சாங்க, எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. 3வது, பின்பு உயிரோடு இருக்கிற நாம் சபையார், எடுத்துக்கொள்ளப்படுதல். இப்படி 7 வரிசைகள் உயிர்த்தெழுதலில் காணப்படுகிறது. அப்போ நாம கிறிஸ்து முதற் பலனாய் எழுந்தது போல இந்த 2ஆம் வருகையாகிய ரகசிய வருகையில் கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்களை கர்த்தர் கூப்பிடும்போது அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அதுதான் மீட்பினுடைய நம்பிக்கை. அதைத்தான் நம்ம 8ஆம் அதிகாரம் 23, 24 வாசிக்கிறோம். அந்த நம்பிக்கை கர்த்தர் நமக்கு பரிசுத்தாவினாலே உடன்படிக்கை பண்ணப்பட்டிருக்கிறது. இங்கே இருக்கிற எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. இயேசு கிறிஸ்துவினுடைய மீட்பு வரும்போது நான் நிச்சயமாக எடுத்துக்கொள்ளப்படுவேன். கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படுவோம் என்ற நிச்சயம் நமக்கு இருக்கிற ஒவ்வொருக்கும் இருக்குது. அதுதான் நித்திய மீட்பு, சரீர மீட்பு. ஆங்கிலத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்களை கிரேவிலிருந்து எடுக்கிறாராம், கல்லறையிலிருந்து எடுக்கிறார், அல்லது மரணத்திலிருந்து எடுக்கிறார், அல்லது பாதாளத்திலிருந்து எடுக்கிறார். இதுதான் நித்திய மீட்பு.
மீட்பு சமீபம் என்பது நித்தியமான ஒரு மீட்பை இந்த லூக்காவில படிக்கிறோம். இதுவரையிலும் பூமியில கர்த்தர் நமக்கு கொடுத்த மீட்புகளை பார்க்கிறோம். இந்த மீட்கப்பட்ட ஜனம் தான் நித்திய மீட்பை பெற முடியும். முதலாவது இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கணும். இரண்டாவது இலவசமாய் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கணும். மூன்றாவது ரத்தத்தினால கழுவப்பட்டு புது உடன்படிக்கையில் நம்ம இணைக்கப்பட்டிருக்கணும். நான்காவது பரிசுத்த ஆவியின் பெற்றுக்கப்பட்ட மீட்பு நமக்கு இருக்கணும். இந்த 4 அனுபவங்கள் இருந்தால் இந்த 5வது சரீர மீட்பாகிய நித்திய மீட்பை நீங்களும் நானும் பெறலாம். அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படலாம். ஒருவேளை இந்த சத்தியத்தை கேட்கிற உங்களில் சிலர் இந்த 4 அனுபவங்கள் இல்லாமல் இருக்கலாம். இன்னும் இயேசு கிறிஸ்துவை அறியாமல் இருக்கலாம். சரியாக இயேசுவை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஒருவேளை இலவசமாய் கொடுக்கப்படுகிற அவருடைய வெகுமதியாகிய ரட்சிப்பும் நீதிமானாக்கப்படுகிற சுபாவம் இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கிற அனுபவம் இழந்திருக்கலாம். இன்னைக்கு நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க, இயேசுவை தன் சொந்த ரட்சகராக. இன்னைக்கு அந்த இலவசமாய் நீதிமானாக்கப்பட்டு அவருடைய பிள்ளைகளாக்கப்படலாம். மூன்றாவது ரத்தத்தை எடுப்பதற்கான அனுபவம். ஞானஸ்தானம் பெறாமல் இருக்கிற அநேகர் இங்கே இருக்கிறீர்கள். ஞானஸ்தானம் பெற்று சீக்கிரமாய் அவருடைய வருகை இருக்கிறது. ரத்தத்தையும் சரீரத்தையும் நீங்க எடுத்தாக வேண்டும். இது மீட்பை கொண்டு வரும். நான்காவது பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற மீட்பு. ஆவியானவர் நமக்கு ஒரு அச்சாரத்தை மீட்பை கொடுத்திருக்கிறார். இந்த 4 மீட்பும் 5வதாகிய இந்த சரீர மீட்பை கொண்டு வருகிறது. அதனால்தான் யோபு சொல்லும்போது சொல்லுகிறான் 19:25 யோபின் புஸ்தகத்திலே பார்க்கும்போது யோபு 19ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார், கடைசி நாட்களில் நான் அவரை காண்பேன். அது சரீர மீட்பை காண்பிக்கிறது. நான் செத்து போனா கூட, ஒருவேளை என் சரீரம் அடக்கம் பண்ணப்பட்டா கூட எனக்கு ஒரு நித்திய மீட்பு இருக்கிறது என்ற வெளிப்பாடு யோபுக்கு இருந்தது. இங்க இருக்கிற அநேகருக்கு அப்படிப்பட்ட வெளிப்பாடு உண்டா? நான் இன்று மரித்தால் ஒருவேளை இயேசு கிறிஸ்து வருகை இருக்குமானால் நான் அந்த மீட்பில் எடுத்துக்கொள்ளப்படுவேனோ இல்லையோ என்ற கேள்வி உங்களுக்குள்ள இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. இன்னைக்கு ஆவியானவர் பலமாய் உங்களோடு கூட பேசிக்கொண்டு வருகிறார். சிந்திக்க வேண்டிய கடைசி நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். ஒருவேளை இந்த இரவுல இயேசு கிறிஸ்து வருகை இருக்குமானா நீங்க எடுத்துக்கொள்ளப்படுவீர்களா? போக முடியுமா? பிரியமானவர்களே, நாம் சிந்திக்க வேண்டிய நேரம் இதுதான். சரீர மீட்பு என்பது யோபு சொல்லுகிறான், என் சரீரத்தில் வேதனை இருக்கிறது, வியாதி இருக்கிறது, பலகீனங்கள் இருக்குது, ஆனால் அவர் வரும்போது நான் உயிரோடு கூட எழுப்பப்படுவேன். ஏன்னா என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவர் மரித்தோரிலே முதல் பலனாய் எழுந்தவர். கடைசி நாட்களில் நான் அவரை காண்பேன். எப்படிப்பட்ட வெளிப்பாடு பாருங்க. புதிய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட கிறிஸ்துக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். இந்த வெளிப்பாடு எத்தனையோ பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்பாக இருக்கிற யோபு பக்தனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். இங்க இருக்கிற உங்களுக்கு அப்படிப்பட்ட வெளிப்பாடு இருக்கிறதா? உலகத்தில் இருக்கிறவங்க மரித்தா போவது இடம் நரகமும் பாதாளமும். ஆனால் ரத்தத்தாலே கழுவப்பட்ட இந்த 4 மீட்பின் அனுபவங்களுக்குள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நித்திய இடம் இருக்கிறது. அது நமக்காக ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற சீயோனும் எருசலேமும் ஆகிய பரலோக ராஜ்யம். அதிலே நாம் பங்கு பெறலாம். அதுதான் சரீர மீட்பு. இது நமக்கு கர்த்தர் தருகிறதான கிருபை. இங்க இருக்கிற நீங்க அதை பெறணும். சரீர மீட்பு பெற கர்த்தர் ஆவலா இருக்கிறார். அதெல்லாம் லூக்கா 21ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி மீட்பு சமீபமாக இருக்கிறது. இது சபையினுடைய சரீர மீட்பு அல்லது எடுத்துக்கொள்ளப்படுதல். இன்னொரு விதத்தில் சொல்ல வேண்டுமானால் ராப்சர், ரகசிய வருகை என்று சொல்லப்படுது. ரகசிய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படணும். சபை ஒருவேளை ரகசிய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படாவிட்டால் என்ன நடக்கும்? அந்தி கிறிஸ்துனுடைய ஆட்சி வரும். ரோபர்ட்ஸ் ஆள போறான். இந்த பூமி ஒரு கொடுங்கோலான அரசாங்கத்துக்குள் வரப்போகிறது. முழு உலகத்துக்கும் ஒரே ராஜா, ஒரே அதிகாரம் என்று வரப்போகிறது. இது வேதம் சொல்லப்பட்டதான சட்டம். 666 என்ற முத்திரைக்கப்பட போகிறது. ஜனங்களை ஆள்வதற்கு ஒரே அந்தி கிறிஸ்து வரப்போகிறான். இதுவும் வேதத்தில் சொல்லப்பட்டதான ஒரு வெளிப்பாடு, தரிசனம், தீர்க்க தரிசனமான வார்த்தைகள். இன்னைக்கு அமெரிக்காவில் சொல்லப்பட்டுக்கிறாங்க நியூ வேர்ல்டு ஆர்டர். அதனுடைய அர்த்தம் முழு உலகத்துக்கும் ஒரே அரசாங்கம். ஒரு அரசாங்கத்துக்கு கீழே முழு உலகம் நடக்கணும். ரெண்டாவது, பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது உலகத்தை சமாதானத்துக்கு கொண்டு வருவதற்கு இந்த அமெரிக்கா நாடும் பல நாடுகள் இணைந்து ஒரு மதத்தை தோற்றுவிப்பார்கள். அதுவும் ஏற்கனவே ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. அந்த மதத்தின் பெயர் கிறிஸ்லாம். இஸ்லாமியர்களும் கிறிஸ்துவர்களையும் ஒன்றிருப்பதான ஒரு புதிய மதத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. இது எல்லாமே தீர்க்க தரிசனத்தின் உடைய வார்த்தைகள். அது காலத்தின் கட்டாயம் நிறைவேறி கொண்டிருக்கிறது. பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்வது காலம் இனி செல்லாது. கர்த்தருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. இனி உலகத்தை பார்ப்பது அல்ல, சூழ்ந்து கொண்டிருக்கிறதான சோதனையான இந்த காலத்தில் வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுவோமா என்ற சிந்தை இங்கு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாய் வர வேண்டும். இந்த 4 மீட்பை பெறாமல் இருக்கிற சபை நீங்கள் பெற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். ஒன்று, இயேசு எனக்காக பிறந்தார் என்ற நிச்சயம் வர வேண்டும். இரண்டாவது, அவரை விசுவாசித்து இலவசமாய் ரட்சித்து அவராலே நான் நித்திய ஜீவன் பெறுவேன் என்றதான அந்த நீதிமானாக்கப்படுகிற அனுபவத்தை பெற வேண்டும். மூன்றாவது, ஞானஸ்தானம் பெற்று அவருடைய சரீரத்தையும் இரத்தமாகிய உடன்படிக்கையினாலே மீட்டெடுக்கப்பட வேண்டும். நான்காவது, பரிசுத்தாவின் வல்லமையினாலே மீட்டெடுக்கப்பட வேண்டும். அந்த 4ம் சரியா இருந்தால் 5வது சரீர மீட்பாகிய ரகசிய வருகையில் நாம் காணப்படலாம். மீட்பு சமீபமா இருக்கிறது. சரீர மீட்புக்கு நீ ஆயத்தமா? அந்த வசனத்தில் படிக்கும்போது மீட்பு சமீபமா இருக்கிறது, நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? 28ஆம் வசனத்தில் படிக்கும்போது படிங்க அந்த வசனத்தை. லூக்கா 21.
நீங்கள் நிமிர்ந்து பார்த்து, ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் நிமிர வேண்டும். இன்னைக்கு இந்த சூழ்நிலைகளையே பார்த்துட்டு கூடாது. அங்க யுத்தம் நடக்குதுல, இங்க பிரச்சனை நடக்குதுல, இவைகள் சம்பவிக்கும் போது நிமிர்ந்து பார். செல்போனை பார்த்துக்கிட்டு, வீட்டை பார்த்துக்கிட்டு, குடும்பத்தை பார்த்துக்கிட்டு, இதை பார்க்குறேன் அதை பார்க்குறேன் இப்படி உட்காந்துருக்க கூடாது. நிமிர்ந்து பார்க்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இது பல வருஷமா கூனியா இருந்த அனுபவத்தை காண்பிக்கிறது. இன்னைக்கு எத்தனையோ காரியத்தில் நம்ம எழும்ப முடியல, அப்படியே கூனி குறுகி நிமிர முடியல. ஆனால் ஆண்டு சொல்ல, ஆண்டோடைய வருகை கீழே இல்லை, அது மேலே இருக்கிறது. நீ நிமிர்ந்து பார். இன்னைக்கு நிமிர்ந்து பார்க்க முடிகிறதா? இயேசு கிறிஸ்து வரப்போகிறது, வான மண்டலங்களில் வரப்போகிறார். மேகத்தின் மேல் இயேசு கிறிஸ்து வருவார். அவருடைய வருகை திருடன் வருகிற விதமாக இருக்கும். எந்த நேரம் என்று, எந்த நாடிகை என்று அவருடைய பிதாவை தவிர ஒருவனும் அறியான். பிரியமானவர்களே, இதை நான் இப்படி சொல்லணும்னு நான் வரல. ஆனால் ஆவியானவர் உணர்த்துகிறத நான் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு வரேன். ஒருவேளை நீங்கள் வருகையை நம்பிக்கை இழந்திருக்கலாம், வருகைப்பட்டதான கேள்விகள் உங்களுக்குள் இருந்திருக்கலாம். கர்த்தர் இன்னைக்கு உங்களை உணர்த்தி கொண்டிருக்கிறார். நீ வருகைக்கு ஆயத்தமாக்கப்படும். இந்த சபை ஆயத்தமாக்கப்பட்ட சபையாய் மாற்றப்பட வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நிமிர்ந்து பார். பரலோகத்தின் தேவனை நிமிர்ந்து பார்க்கணும். பார்த்தா தான் நீங்கள் அவருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். நாம் என்ன செய்கிறோம்? அங்கே யுத்தம் நடக்குது, இங்கே போர் நடக்குது, அங்கே ஃப்ளைட் வெடிச்சது, இங்கே கலவரம் நடந்தது, இங்கே துப்பாக்கியில் சுட்டான், இவங்களை கத்தியில் வெட்டினா, துண்டு துண்டு ஆக்கப்பட்டது, சிதைக்கப்பட்டது. நேற்றுக்கு சென்னையில் ஒரு பகுதியில் சைதாப்பேட்டை நினைக்கிறேன், அசோக் நகர் நினைக்கிறேன், துண்டு துண்டாக வெட்டியிருக்கிறான். கணவன் மனைவி, அவளுக்கு வேற கல்யாணம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அந்த பிள்ளையை போய் நேசித்து தூக்கி இருக்கிறான். அவ்வளோதான். தூக்கி ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தான். இவன் பெற்ற பிள்ளை தான். இப்போ வேற அந்த பொண்ணு வேற தொடர்பு. தான் பெற்ற பிள்ளைக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்தான். சதைச்சிட்டு இருக்கானுங்க அவனை. இந்த உலகம் எங்கே இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு எதை தொட்டாலும் விரோதம், பகை, கொலை. இதுதான் வருகையின் அடையாளம். இயேசு வர இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் எடுத்துக்கொள்ளப்படுற ஆகத்தான் வேண்டும். உங்கள் மீட்பு சமீபமாக இருக்கிறது. நிமிர்ந்து பார்த்து நிமிரணும். கர்த்தருடைய பிள்ளைகள் நிமிர்ந்த அனுபவம் நமக்கு வேண்டும். சங்கீதம் 40ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, சங்கீதம் 40:12 பார்க்கும்போது, ஏன் நம்மால் நிமிர முடியவில்லை என்பதை சற்று சிந்திப்போம். சங்கீதம் 40. அக்கிரமங்களும் தீமையும் நான் நிமிர்ந்து பார்க்க கூடாதபடிக்கு என்னை கூண செய்கிறது. நமக்கு பாவம், உலகம், மாம்சம் வரும்போது கர்த்தரை பார்க்கறதுக்கான தைரியம் நமக்கு இல்லை. கர்த்தரை பார்த்து வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட நம்பிக்கை இல்லை. உங்களில் அநேகர் பிசாசு சொல்கிறான், நீ பாவம் செய்திருக்கிற, நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நீ அக்கிரமம் செய்திருக்கிற, நீ எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. நீ இந்த காரியம் செஞ்சிருக்கிற, நிச்சயமாக நீ பரலோகத்துக்கு போக மாட்டேன். நீ சபையில் இருக்கிற அநேகரை கேளுங்க, நான் இன்னும் நிறைய காரியத்தை விடலை பாஸ்டர், நிச்சயமாக போக முடியாது. இனி எத்தனை காலம் தான் நீ அதையும் சொல்ல போகிற? இன்னும் எத்தனை நேரம் தான் அதை சொல்ல போகிற? இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நீ இப்படியே இருக்கத்தான் போறியா? பாவம் ஒரு மனிதனை கர்த்தரை பார்க்க கூடாதபடி கூணவும் குறுகவும் செய்கிறது. அப்போ நாம் என்ன செய்யணும்? பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்க வேண்டும். பாவத்தின் அக்கிரமத்தை விட்டு விட வேண்டும். அக்கிரமத்தின் செய்கைகளை அழித்து போட வேண்டும். பாவத்தின் செய்கைகளை அழித்து போட வேண்டும். உங்கள் அக்கிரமங்களே தேவனுக்கும் நமக்கும் பெரிய நடுசுவரை பிளவை உண்டு பண்ணுகிறது. அதனால தான் அவரை பார்க்க முடியலை. அப்போ நமக்குள்ள இருக்கிற தீமையான அக்கிரமங்களை, பாவங்கள் இன்று எடுக்கப்பட்டால் நிச்சயமாய் கர்த்தர் வரும்போது அவரை தரிசிக்கலாம், எடுத்துக்கொள்ளப்படலாம். ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளை எத்தனை பாவ கரைகளை இன்னும் ஒன்று கூண குறுக்க செய்கிறது. கர்த்தரை பார்க்க உனக்கு தைரியம் இருக்கிறதா? அவருடைய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவோம், அவருடைய முகத்தை தரிசிப்போம் என்ற அந்த தைரியம், அந்த மன உறுதி உங்களுக்குள்ள இருக்கிறதா? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கோம்? இன்னும் இதை மட்டும் விடாமல் இருக்கிறேன், அதை மட்டும் விடாமல் இருக்கிறேன், அதனால் வரும்போது இதை சரிப்படுத்திக்கிறேன். எப்படி சரிப்படுத்துவேன்? உலகத்தை சொல்கிறான் பாருங்க, புருஷனை பார்க்கும்போது தான் இருக்குதா, அந்த மாதிரி நம்ம ஆட்கள் நினச்சிருக்கிறாங்க. வரும்போது தான் பார்த்துக்கலாம். அப்படி பாப்ப 10 கனிகள் இருந்தாங்க தெரியுமில, 5 புத்தி இருந்தது, 5 சபையில் 2மே இருக்கும். 1 2வது ஆமாம், நீங்கள் தான் சொல்கிறீங்க, நான் அதை சொல்லலை. புத்தி உள்ளதை தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், இல்லாததை பற்றி நீங்கள் தான் சொன்னீங்க. 2மே இருக்கும் சபைக்குள்ள. அது என்ன செய்யும்? ஒன்று ஆயத்தமாக இருக்கும், மணவாளன் எப்போது வருவார், எப்போது வருவார், விளக்கம் தீவட்டி எப்போது எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். இன்னொரு குரூப் இருக்குது, அதுக்கு விளக்க பற்றியும் கவலம் இல்லை, அதுக்கு எண்ணெயை பற்றியும் கவலம் இல்லை, தீவட்டியும் கவலம் இல்லை, எதை பற்றியும் கவலை இல்லை. வரும்போது பார்த்துக்கலாம். அவர் என்ன உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரரா சொல்லிட்டு வருவாரா? அப்படி வருகை எப்படி இருக்குமா? திருடன் வருகிற வண்ணமாக இருக்கும். அந்த நாளை குறித்து, அந்த நாழிகை குறித்து மனுஷகுமாரனுக்கும் பிதாவை தவிர ஒருவனுக்கும் அறியாது, ஒருத்தருக்கும் தெரியாது. உங்களுக்கு தெரியுமா ஏசு எப்போ வருவார்? அடையாளங்கள் தொடங்கும் போது வருவார். ஆனால் எப்போ வருவார்? இன்னைக்கு இரவு வருவாரா? நாளை இரவு வருவாரா? இந்த மாதம் முடிவில் வருவாரா? இந்த வருஷம் முடிவில் வருவாரா? தெரியாது. ஆனால் அடையாளம் சொல்லுகிறது அவர் வருவார், நீ ஆயத்தமாயிரு. பாவங்களும் தீமைகளும் நிமிர முடியாமல் செய்கிறது. இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற பாவம் தீமையை விட்டு விடுங்க. 2வது வாசிக்கும் போது லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், 12ஆம் வசனம், 13ஆம் வசனத்தை பார்க்கும்போது வேகமாக படிக்கணும்.
16ஆம் வசனத்தில் படிக்கும்போது சாத்தான் அவளை 18 வருஷங்களாக கூனியாக்கினான். இது சாத்தானால் ஒரு மனிதன் தலை கவிழ்ந்து போகிற அனுபவம். பிசாசு அநேகருடைய வாழ்க்கையில செய்வினை, மாந்திரிகம், பிசாசின் போராட்டம், தந்திரங்கள், மந்திரங்களை கொண்டு வந்து கர்த்தரை பார்க்க கூடாதபடி அதிலே வாழ்க்கையை கட்டி வைத்திருக்கிறான். நீங்க பலர் விக்கிரகங்களால பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. ஊழியக்காரர்கள் கூட சிலர் இதில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. வசனத்தில் மாத்திரம் படிக்கிறோம், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை, சகல சாத்தானின் வல்லமையில் அழிக்கும்படி அதிகாரங்களை நமக்கு கொடுத்திருக்கிறான்னு படிக்கிறோம். நீங்க ஜெயித்திருக்கிறீர்களா? 18 வருஷம் சாத்தான் போட்டு குறுகிய வச்சுட்டான். எனக்கு உன் வாழ்க்கை எத்தனை விஷயம் குறுகி இருக்குது. இயேசு கிறிஸ்து வரும்போது சாத்தானை ஜெயிக்கிறோமா? வசனம் சொல்வது சத்துருக்களை ஜெயித்து தான் நம்ம பரலோகத்துக்கு வரணும். சாத்தானின் சகல வல்லமை மிதிக்க ஜெயிக்க கர்த்தர் நமக்கு அதிகாரங்களே கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு சாத்தானை ஜெயிக்க முடியாம தான் நம்ம பல காரியத்தில் குறுகி இருக்கிறோம். வருகைக்கு போனால் சாத்தானை ஜெயிக்கணும், சாத்தானுடைய வல்லமைகளை ஜெயிக்கணும், பிசாசின் சகல வல்லமைகளை ஜெயிக்கணும். விசுவாசிக்கிற அடையாளங்கள் யாவன? என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார் என்று மார்க் 16ஆம் அதிகாரத்தில் படிக்கிறோம். முதல் அடையாளமே நீ சாத்தானை ஜெயித்தா தான் பரலோகம் போக முடியும். ஏன்னா வசனம் சொல்லப்பட்ட அவர் ஜெயித்தது போல அவர் சிலுவையில் அவனை ஜெயித்திருக்கிறார். அபிஷேகம் பண்ணப்பட்ட கர்த்தருடைய பிள்ளை 4 அடையாளத்தோடு மீட்கப்பட்டவர்கள். ஒவ்வொரு நாள் நீ சாத்தானை ஜெயித்து தான் பரலோகத்துக்கு போகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. சாத்தானை ஜெயிக்க முடியலையா? பிசாசு போராடுறான்னு சொன்னா வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அவனை நீ ஜெயிக்கணும். அபிஷேகத்தில், ஆவியில, பலத்தில், கிருபையில, ஜபத்தில் ஒடுக்கணும், மிதிக்கணும். இதுதான் அனுபவம். இது உங்களை கூட செய்கிறது கர்த்தர் வருகையில். அப்போ சாத்தானின் வல்லமைகளை நாம் ஜெயித்து நிமிரணும். 3வது பார்க்கும்போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 14ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை பார்க்கும்போது பிலிப்பும் பர்னபாவும் பவுலும் இக்கோனியா பட்டணத்துக்கு ஊழியத்துக்கு போகிறார்கள். அங்கே லீஸ்திரியா என்ற பட்டணத்தில் படிங்க 8ஆம் வசனம். நீ எழுந்து கால் ஊன்றி நில் என்று அவனுக்கு சொல்லப்பட்டது. தாயின் வயிற்றிலிருந்தே அவன் ஒரு சப்பானி. இன்னைக்கு அநேக வாழ்க்கையில வியாதி, பலவீனம், கர்த்தரை பார்க்க கூடாதபடி அப்படியே வியாதியிலேயே உட்காந்து ஜெபிக்க முடியல, வருகைக்கு போக முடியாது, இதிலே செத்து போயிடுவேன், இப்படி போயிடுவேன், அப்படி போயிடுவேன், இந்த எங்கள் பிள்ளைங்க பெறலை, கல்யாணம் கட்டலை, இது அதுன்னு ஏதாவது ஒரு சொண்டி சாக்கு சொல்லிக்கிட்டு அப்படியே உட்காந்துருக்கிறீங்க வருகைக்கு போகாம. சப்பானி எப்பத்திலிருந்து? தாயின் வயிற்றில் பிறந்ததுலேருந்து பல காலங்களாக உள்ளான சாபம். அவனுக்குள்ள ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் வந்ததாம். கர்த்தர் அவனை எழும்பி நிற்க செய்தார். இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நீங்க எழும்பி நிற்கிறது, கர்த்தர் உங்களை எதிர்பார்ப்பது ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம். சத்தியத்தை கேட்டுக்கிட்டே வந்தான். பவுல் பிரசங்கம் பண்றான், கேட்க அவனுக்கு ஆர்வம் வருது. இன்னைக்கு நான் விடுதலை ஆக்கப்படுவேன், இந்த சப்பானின் சூழ்நிலை மாற்றப்படும், இனி நான் இந்த பலகீனங்களை கண்டு உட்கார போறது இல்லை, கர்த்தர் எனக்கு விடுதலை தருவார் என்ற ரட்சிப்புக்கேற்ற விடுதலைக்கேற்ற ஒரு விசுவாசம் இருந்தது. உடனே சொன்னா எழும்பி நில்லுன்னு எழுந்து நின்றான். நான் நினைக்கிறேன் ஃபிசியோதெரபிக்கு போனால் கூட இப்படி ஆகுமான்னு எனக்கு தெரியல. ஃபிசியோதெரபிக்கு போனால் கூட 6 மாதம் வாண்டுறான். இத்தனை செட்டிங்ஸ் இருக்குது, வரணும், ஒரு செட்டிங்ஸுக்கு வந்தால் தான் ஒன்று சரியாகுன்றான். நரம்பு சரியாகும், தசை சரியாகும், ஆப்ரேஷன் பண்ணது கூடுறதுக்கு டைம் எடுக்கும். ஆனால் இவன் தாயின் வயிற்றிலேருந்து சப்பானி எழுந்து எப்படி ஒரு செகண்ட் நிற்க முடியும்? அதுதான் தேவனுடைய வல்லமை. நீ பல காலங்களாக சப்பானியை போல ஒன்று நடக்காது, ஆகாது, பலவீனங்கள் உட்கார்ந்து இருக்கிறாய். இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு போகக்கூடாதபடி உன்னை பலவீனங்களும் வியாதிகளும் உன்னை மேற்கொண்டிருக்கிறது. கர்த்தர் சொல்றார், ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் உனக்குள்ள இருக்குமானால் இன்னைக்கு உன்னை மறுபடியும் எழுந்து நின்று கர்த்தரை பார்க்க முடியாது, வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. சங்கீதம் 20ஆம் சங்கீதம் 7, 8 வசனங்களை பார்க்கும்போது 20ஆம் சங்கீதம் 7, 8 வசனங்கள். இங்கே வாசிக்கிறோம், உலகத்திலே மேன்மை பாராட்டுகிறவர்கள் தலை கவிழ்ந்தவர்கள். இன்னைக்கு ஏன் நம்ம தலை குனிஞ்சிருக்குது நிமிரலைன்னா, எப்போ பாரு உலகத்தை மேன்மை பாராட்டுறோம். பணம், வீடு, பொருள், அந்தஸ்து, பிள்ளை, வாழ்க்கை, எம்பிபிஎஸ், டாக்டர், இன்ஜினியர், உலகத்தில் மேன்மை பாரா. சிலர் ரதங்களை குறித்தும் சிலர் குதிரைகளை குறித்தும் மேன்மை பாராட்டுகிறார்கள். அவர்களோ முழிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நிமிர்ந்து பார்க்கணும்னா ஒவ்வொரு நாளும் கர்த்தரை மேன்மை பாராட்டணும். இல்லாவிட்டா நீங்கள் உலகத்தில் இருக்கிற ஜனத்தை போல இந்த உலகத்தில் தான் மேன்மை பாராட்டிக்கிட்டு இருக்கணும். பணம் இவ்வளோ சேர்த்து வச்சுட்டேன், பிள்ளைகளை இவ்வளோ சேர்த்து வச்சுட்டேன். நீங்கள் எப்போ பணத்துக்கும் உலகத்துக்கும் அதிக கவனத்தை செலுத்துறீங்களோ அப்போ தெரிஞ்சுக்கலாம் என் தலை குனியப்பட்டிருக்கிறது, வருகையில் என்னால் போக முடியாது. அதனால சொன்ன ஐஸ்வர்யவான் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது கூடாத காரியம். ஒருவேளை ஒட்டக காதில், ஊசியின் காதில் ஒட்டகம் போகலாம், ஆனால் பரலோக ராஜ்யத்தில் யாரும் போக மாட்டான். ஆமாம், ஒட்டகம் வந்து ஊசியின் காதுக்குள்ளே நுழையுமா? நீங்கள் வச்சுருக்கீங்களே வீட்டில் தைக்கிறீங்களே ஊசி, நமக்கு நூலே உள்ளே நுழைக்க முடியல. பக்கத்தில் கிட்ட கொடுத்து கொஞ்சம் நுழைச்சி கொடுங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். அவன் சொல்கிறான் எது போகாது, ஒட்டகமே போகாது. அப்படி யாராவது நீங்கள் இருக்க போய் யோசிச்சு பாருங்கள், போய் பாருங்கள். ஏதாவது ஒட்டகத்தை வாங்கி ஊசி காதில் போக முடியுமா? நான் ஒரு ஊசி வாங்கி தரேன், யாராவது ஒட்டகத்தில் நுழைச்சிங்கன்னா உங்களுக்கு 10 கோடி தரேன். நுழைக்க முடியுமா?
நீ ஊசியே அது மாதிரி வெல்டிங் பண்ணால் கூட உன்னால் நுழைக்க முடியாது. அதோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உலகத்தில் மேன்மை பாராட்டுகிற ஜனம் கைவிடப்படுகிற ஜனம், அவர்கள் நிமிர்ந்து பார்க்க முடியாத கூனிகள். ஏன்னா எப்போ பாரு பணம், வீடு, அந்தஸ்து இதையே பார்த்து பார்த்து வருகையில் அவன் கைவிடப்படுகிறான். ஏன்னா அவனை நிமிர்ந்து பார்க்க முடியாது. இன்னைக்கு நமக்கு கர்த்தர் சொல்றார், உலகத்தில் மேன்மை பாராட்டாத கர்த்தரிலே மேன்மை பாராட்டு. கர்த்தரிலே மேன்மை பாராட்டு நிமிர்ந்து நிற்கிறவர்கள் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். லூக்காவின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தை பார்க்கும்போது, நேரம் எல்லாம் வேகமாக படிக்கணும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 39-40 வசனங்களை பார்க்கும்போது, நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆயத்தமா இருங்கள். யார் நிமிர்ந்து பார்ப்பாங்கன்னா, நான் உங்களுக்கு ஒரு 5 காரியங்கள் சொல்லியிருக்கிறேன். நிமிர்ந்து பார்க்கறதான அனுபவங்களை நான் இன்னும் பாதி தான் சப்ஜெக்ட் முடிச்சிருக்கிறேன். சீக்கிரம் முடிக்கணும், நீங்கள் எனக்கு உதவி செஞ்சு தான் ஆகணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தலைகளை நிமிர்ந்து பார்ப்பது. முதலாவது சொல்லப்பட்டது சங்கீதம் 40 பாவங்கள், அக்கிரமங்கள், தீமைகள் ஒரு மனிதன் நிமிரக்கூடாதபடி அவனை கட்டி வைக்கிறது. எப்போ பாரு விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், மாம்சம் இதையே நினச்சி பரலோகத்துக்குரிய சிந்தையற்றவர்களாக மாற்றுவது. சிலர் குடிக்கிறாங்க, வெறிக்கிறாங்க, அசுத்தம் பண்ணுறாங்க. இந்த பாவம் இயேசு கிறிஸ்து வருகை பற்றி தான சிந்தையற்றவர்களாக அவர்கள் மாட்டுகிறது. இது முதலாவது காரியம். இதை நாம் விட்டு விட வேண்டும், அப்போ தான் நிமிர்ந்து பார்க்க முடியும். இரண்டாவது, லூக்காவின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரத்தில் படித்தோம். சாத்தான், செய்வினை, மாந்திரிகம், பிசாசு, விக்கிரகம் இந்த வல்லமைகள் ஒரு மனிதனை ஆட்கொண்டு இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு பதிலாக அந்த போராட்டத்திலே அவன் வாழ்க்கை சிதைக்கிறது. இதிலிருந்தும் நாம் மீட்கப்பட்டால்தான் நிமிர முடியும். மூன்றாவது, அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்கும்போது, தாயின் வயிற்றிலே சப்பானியாய் பிறந்த ஒரு மனிதனை ஆண்டவர் சந்தித்தார், அவனுக்கு விடுதலையும் கொடுத்தார். ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் அவனை நிமிர செய்து. நமக்குள்ள ஒரு ரட்சிப்புக்கேற்ற விசுவாசம் இருக்கணும். பலவீனம், வியாதி, மரண போராட்டம் இதையே சொல்லிக்கிட்டு அதையே பார்த்துட்டு கூடாது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போவோம், ட்ரீட்மெண்ட் எடுப்போம், இப்படியே முடிச்சிடலாம் நினைக்காதீங்க. இது மட்டும் இல்லை வாழ்க்கை. நம்ம மேலான ஒரு ராஜ்யத்துக்கு போக வேண்டியவர்கள், அது நமக்குள்ள வேண்டும். 4வது சங்கீதம் 27:8 பார்க்கும்போது, நாம் உலகத்தில் மேன்மை பாராட்டினால் தேவனுடைய வருகையில் போக முடியாது. எப்போ பாரு பணம், பொருள், உலகம், தேவை, அந்தஸ்து இதையே பார்த்துட்டு இருந்தால் உலகத்தில் உலகில் பார்த்தா பரலோகத்துக்கு போக முடியாது. அப்போ 4வது உலக மேன்மைகளை விட்டு கர்த்தரிலே மேன்மை பாராட்டுவது. 5வது, நாம் தேவனுடைய வருகையில் ஆயத்தமாக இருப்பது. யார் வந்து ஆயத்தமாக இருக்கிறார்களோ அவங்க அலர்ட்டாக இருப்பாங்க. அவங்க தலை எப்பவுமே நேராக இருக்கும். எப்போ வருவார் வானத்தையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. சிவாருங்க பிள்ளைங்க அப்பா கிட்ட காலையில் சொல்லி அனுப்பாங்க, அப்பா வரும்போது பிரியாணி வாங்கிட்டு வா. இவன் அவர் வர்ற வரைக்கும் எங்கே உட்காந்துருப்பான் தெரியுமா? அந்த கேட்டே பிடிச்சி ஆடிக்கிட்டு இருப்பான். எப்போ வருவார்? 8, 7, 6, 5. அவர் கடைசி வரைக்கும் வரமாட்டார். 10 மணிக்கு வருவார். கடை மூடிடுச்சுப்பா. இவனுக்கு இருக்கிற டென்ஷன் அவரே அடித்து பிரியாணி ஆக்கிடலாமான்னு ஆயிரும். உலகத்தில் இருக்கிற பிள்ளைங்க அப்படி ஆயத்தமாக நிற்குது. எதுக்கு? அவன் பாருங்க அப்படியே டோரை பிடிச்சி நிற்பான். அவங்க அம்மா சொல்லுவாங்க, எல்லாம் வாப்பா நான் சாப்பாடு செஞ்சுட்டேன். என்ன சொல்லிட்டு போனார்? அதை வர வரைக்கும் நான் விட மாட்டேன். இப்போ வாங்கிட்டு வந்தால் தான் நான் தூங்குவேன். பிடிச்சானா அதுக்கப்புறம் சைரன் தான், அது ஆஃப் பண்ணலாம் முடியாது. இன்னைக்கு பல குடும்பங்கள் அப்படி தான் இருக்குது. இயேசு கிறிஸ்துவின் வருகை கூட அப்படி தான். ஆயத்தமாக இருக்கிறவர்கள் காத்திருந்து எதிர்பார்த்து நிமிர்ந்திருப்பார்கள். மற்றவர்களோ கூனி குறுகி பாவத்திலும், வியாதியிலும், பிசாசின் பிடியிலும், உலக மேன்மைகளிலும் சொன்னதான இந்த 5 சுபாவங்கள் ஏதாகிலும் ஒன்றிலே கூனி குறுகி இருப்பார்கள். அடுத்த காரியத்தை படிக்கும்போது லூக்காவின் புஸ்தகம் 21:28 அது தலை நிமிர்வது மட்டுமல்ல, அங்கே சொல்லப்பட்டது உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். தலைகளை உயர்த்துகிறதான ஒரு அனுபவம் நமக்குள்ள வேண்டும். சகரியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 19, 20, 21 பார்க்கும்போது அந்த தீர்க்க தரிசன வசனத்தில் தலைகுனிவு ஏன் வந்தது இஸ்ரவேலுக்கு என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு. சகரியா 1ஆம் அதிகாரம் 19, 20, 21 வசனங்கள். நேரம் இல்லை, 21 முதல் வரி மட்டும் படிங்க. என் தலைகளை போதும். யூதர்களை நிமிரக்கூடாதபடி 4 ராஜ்யங்கள் எழும்பி அவர்கள் தலைகளை கோண செய்ய போகிறது. அதுதான் இப்போ எருசலேமில் இஸ்ரேல் நாட்டில் நடந்திருக்கு. 4 பெரிய ராஜ்யங்கள் எழும்பும். அந்த கொம்புகள் எழும்பும் போது எருசலேமை சிதறடித்து அவர்கள் தலைகளை குனிய பண்ணும். இது நம்ம ஆவிக்குரிய அர்த்தம். இது எழுத்தின் பிரகாரமாக, தீர்க்கதரிசனத்தின் பிரகாரமாக இஸ்ரவேலுக்கும் யூதாவுக்கும் சொல்லப்பட்ட வார்த்தை. ஆவிக்குரிய பிரகாரமாக நாம் சிந்திக்கும் போது ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனங்கள் தலை கவிழ்ந்து போகிறதான அனுபவங்கள் வரக்கூடாது. எப்போதும் நம்முடைய தலைகள் கர்த்தரை நோக்கி பார்த்திருக்க வேண்டும். இன்னைக்கு தலை கவிழ்ந்து போகிற வாழ்க்கையில் நாம் இருந்துடக்கூடாது. இப்படி தான் பல ராஜ்யங்களைப் போல பல எதிரிகள் நம்மை வந்து தாக்குவான். அது என்ன? வேத வசனத்தில் பார்க்கும்போது கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 1, 2 பார்க்கும்போது
பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை நாம் நாட கற்றுக்கொள்ள வேண்டும். பூமிக்குரிய தேவைகள் வரும்போது தலை கவிழ்ந்து போகிறது. வேகமாக படிக்கணும். கொலோசியர் 3:1-2. மேலானவைகள் தேடுங்கள். பரலோக ராஜ்யத்தை குறித்து தேடுகிற சிந்தை வர்றவங்க தலை எப்பயும் கீழே குனியாது. பண்ணி பாருங்க, எப்பவுமே கீழே தான் இருக்கும். பண்ணி தலை எப்பயாவது நிமிர்ந்துருக்கு பார்த்துருக்கீங்களா? நிமிராது. அது ஒரு நிமிர முடியாத கூனியை விட மோசமாக தலையை பாருங்க இப்படியே கவுத்து. ஏன்னா அது எப்போ பாரு அசுத்தத்தை தான் சிந்திக்கும், அசுத்தத்தில் புரளும், அசுத்தத்தை சாப்பிடும். இன்னைக்கு நமக்குள்ள அப்படி இருக்குதா? உலகம் 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 உலகம், சாப்பாடு வீடு இது அதுன்னு இருந்துருச்சுன்னா தலை நிமிராது. நம்முடைய தலை எப்போ நிமிரும்னா, வேத வசனத்தில் சொல்லப்பட்டதின்படி நமக்கு விரோதமாக 4 ராஜ்யங்களை போல 4 வல்லமைகள் வரலாம். 4 திசையிலிருந்து 4 வல்லமைகள் எதிரடியாக புறப்பட்டு வரலாம். ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வசனம் சொல்லப்படுது, நாம் மேலானவைகளை நாடணும். எப்போதுமே பரலோக ராஜ்யத்தை பற்றி சிந்தை இருக்கணும். நான் இன்னைக்கு வந்தால் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவேனா, என் குடும்பம் எடுத்துக்கொள்ளப்படுமா என்ற சிந்தை இருக்கணும். ஏன் இந்த தலை கீழே குனிகிறது? ஏன் ஒரு மனிதனுக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் வருகிறது? இது வேத வசனத்தில் சொல்லப்பட்டதான ஒரு சம்பவம். இதை நீங்கள் பார்க்கும்போது எல்லாத்தையும் விளக்க நேரம் இல்லை. மத்தேயு 13:22 பார்க்கும்போதும், மார்க்கு குறித்து வச்சுங்க, மார்க்கு 4:18 பார்க்கும்போதும் முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டதான விதையை குறித்து நாம் படிக்கிறோம். விதைகள் 4 இடத்தில் விதைக்கப்பட்டது. ஒன்று வழி அருகே, ஒன்று கற்பாறையில், 3வது முள்ளுள்ள இடங்களில், 4வது நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டது. இந்த 3வது ஆகிய முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டது உலக கவலை, ஐஸ்வர்யம், பாவம் வந்தபோது அந்த முள் எழும்பினது. ஆனால் அதனால் அது நெருக்கும் போது எழும்ப முடியலை. உலக கவலை, பண ஆசை, பொருளாதார தேவை, உலக பிரகாரமான வாழ்க்கை குறித்தான சிந்தை ஒரு மனிதனுக்கு வரும்போது அவனால் தலை நிமிர முடியலை, தலை கவிழ்ந்து போகிறான். இன்றைக்கி உலக கவலை இருக்குதா? பிள்ளைங்களுக்கு என்ன செய்ய போகிறேன், குடும்பத்துக்கு என்ன செய்ய போகிறேன், இதெல்லாம் வரும்போது தலை கவிழ்ந்து போகிறது. பிரியமானவர்களே, நம்முடைய தலைகளை உயர்த்துகிற ஒரு காலத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். இனியும் தலை கவிழ்ந்து போய் இந்த உலகத்துக்குரிய காரியங்களை சிந்தித்து கொண்டிருந்தால் நாம் வருகையிலே கைவிடப்படுவோம். நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். மத்தேயுவிலே படிக்கும்போது 24:37 44 வரை அவைகள் சொல்லப்பட்டிருக்குது. 44 படிங்க. நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்கள் ஆயத்தமாயிருங்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்குது, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரன் வரும் நாட்கள் நடக்கும் என்று 38 அங்கே தொடங்கி சொல்லப்பட்டிருக்கு. 29 சொல்லப்பட்டிருக்குது. நீங்கள் வீட்டில் படிக்க. நோவாவின் நாட்கள் என்ன நடந்தது? பெண் கொண்டார்கள், புசித்தார்கள், குடித்தார்கள், வெறி கொண்டார்கள், பாவம் செய்து கொண்டு வந்தார்கள். இந்த கடைசி நாட்களில் நோவாவின் நாட்கள் நடந்தது போல நடக்கிறது. பெண் கொண்டோம், புசித்தோம், பாவம் செய்தோம், அக்கிரமங்களை செய்தோம். இங்கே ஹோட்டலுக்கு சாப்பிடுவோம், அங்கே போய் சாப்பிடுவோம். சின்ன பிள்ளைங்களுக்கு 38,000 சிறு பிள்ளைகளுக்கு திருமணமாகி குழந்தை பெற்றிருக்கிறதாக நேற்று ஒரு அறிக்கை சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, இது கடைசி கால நேரத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். சோதோமை நாட்கள் நடந்தது போல, நோவாவின் நாட்கள் நடந்தது போல நடக்கும். அதுதான் கிறிஸ்துவின் வருகையினுடைய அடையாளம். பூமி அங்கே தண்ணீரினால் அழிக்கப்பட்டது. ஆனால் இப்போது இருக்கிற வானமும் பூமியும் அக்கினி கிரையாக வைக்கப்பட்டிருக்கிறது. எசேக்கியேல் புஸ்தகம் 16:49 பார்க்கும்போது, சோதோமை நாட்களில் செய்ததான அக்கிரமங்கள் என்ன, அந்த ஜனங்கள் செய்தது ஆகார திரட்சி, சாங்கோபம், கர்த்தருக்கு விரோதமான பாவம் அந்த ஜனங்களை அழித்து போட்டது. இன்னைக்கு உலகம் பாருங்க, மனைவிக்கு தெரியாமல் கணவன், கணவனுக்கு தெரியாமல் மனைவி, அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பிள்ளைங்க, எல்லாருக்குள்ள பாவம் குடிக்கொண்டிருக்கிறது, அருவருப்புகள் குடிக்கொண்டிருக்கிறது. இதனால்தான் கர்த்தர் பூமியை நியாயத்திற்கு வருகிறார். பிரியமானவர்களே, இது எல்லாம் கர்த்தருடைய வருகையின் அடையாளங்கள். நம்ம பூமிக்குரியதான இந்த பாவங்களை விட்டு ஓய்ந்து, இந்த அசுத்தமான காரியங்களை விட்டு ஓய்ந்து பரலோகத்தை பார்க்க வேண்டிய ஒரு நேரத்துக்கு வந்திருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லாத்தையும் சொல்ல நேரம் இல்லை. நான் சொல்ல வேண்டிய காரியங்களை சொல்லியிருக்கிறேன், நம்புகிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. மறுபடியும் உங்கள் சிந்தைக்கு இவைகளை நீ போட்டுக்கிறேன். லூக்காவின் புஸ்தகம் 21:28 அந்த வசனத்தின் மூலமாக நாம் சிந்தித்து கொண்டு வருகிறோம். இவைகள் சம்பவிக்கும் போது உங்கள் மீட்பு சமயமாக இருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். கர்த்தர் நம்மை மீட்டிருக்கிறார். நாம் சரீர மீட்பாகி அவருடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்பட வேண்டும் என்பதை நாம் நிதானித்தோம். நாம் நிமிரக்கூடாதபடியான சுபாவங்களை விட்டு விடுவோமாக. நம்முடைய தலைகளை நிமிர்த்துவோம். இதோ அவர் வர இருக்கிறார். நம்முடைய வாசற்படியில் அவர் வந்து நின்று கொண்டிருக்கிறார். விரைவாக அவருடைய வருகை இருக்கும். அந்த ரகசிய வருகைகளை நாம் எடுத்துக்கொள்ளப்பட பரிசுத்த ஆவியின் உதவி செய்வாராக. முழங்கால்பட்ட தேவ சமூகத்தில் ஆண்டவரே, நம்முடைய மீட்பு சமயமாக இருக்கிறது. அந்த வருகையில நானும் என் குடும்பத்தாரும் எடுத்துக்கொள்ளப்பட எங்களுக்கு உதவி செய்யும் கர்த்தாவே. ஒருவேளை நாங்கள் அந்த மீட்பில் கைவிடப்பட்டு போனால் என்ன நடக்கும் ஐயா? உபத்திரவ காலத்தில் நாங்கள் சிக்கி விடுவோமே. சதத்தை உயர்த்தலாமா? மீட்கப்பட்ட ஜனங்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சியோனுக்கு வருவார்கள். சஞ்சலமும் தவிப்பும் அங்கே ஓடி போகும். நித்திய மகிழ்ச்சி அங்கே உண்டாகும்.